வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே! அரசு பள்ளிகள்ல பல வருஷமா பணிபுரிந்து வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலா வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி ஹைக் வந்து எவ்வளோ கிடைக்க போகுது? அரியர்ஸ் அமௌண்ட் கிடைக்குமா? மே மாச சம்பளம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பள்ளி கல்வித்துறையின் அரசாணை என்னான 52 நேத்து தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் கீழ் பணிபுரிகின்ற கிட்டத்தட்ட 12,000 பகுதி நேர பயிற்றுனர்களுக்கு தொகுப்பூதியம் அதிரடியா உயர்த்தியிருக்காங்க. இதில முதல் சூப்பரான விஷயம் என்னன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கான மாத ஊதியம் 12,500லிருந்து 15,000 உயர்த்தியிருக்காங்க. இந்த புதிய ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா, முன்தேதியிட்டு அதாவது 1/1/2026 முதலே அமலுக்கு வருவதாக அரசாணையில சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 15,000 ஊதியமானது மே மாதம் தவிர வருடத்தின் 11 மாதங்களுக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாச சம்பளமே கிடையாது. ஏன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க லீவ் விட்டுருவாங்க. இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனா, இந்த அரசாணையில ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் சம்பளமே இல்லாத அந்த மே மாசத்துக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 சிறப்பு உதவித்தொகையா வழங்கப்படும்ன்ட்டு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஊதிய பயணத்தை வந்து அரசாணையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில 6த்துலேருந்து 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓவியம், உடற்கல்வி, தொழிற்கல்வி அதாவது தையல், இசை, கணினி அறிவியல் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க 16,449 பேர் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா, வெறும் 5,000 தான் வந்து மாத ஊதியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014, 15ல பார்த்தீங்கன்னா, அது ரூ. 7,000 மாறுச்சு. 2017ல 7,700 மாறுச்சு. அதுக்கப்புறம் அரசாணை 15 அப்புறம் 20ன் படி பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 மாத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா ரூ. 12,500 மாத்துனாங்க. அதுக்கப்புறம் பகுதி நேர பயிற்றுனர்கள்லாம் பணி நிரந்தரம், அப்புறம் ஊதிய உயர்வு அளிக்க அரசாங்கத்திடம் தொடர்ந்து கோரிக்கை, போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ரூ. 15,000 ஊதிய உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 1/1/2026 முதல் அமலுக்கு வரதுனால, ஜனவரி 2026 முதல் மார்ச் 2026 வரையிலான 3 மாதத்துக்கும் மாதம் ரூ. 2,500 வீதம் நிலுவைத் தொகையும் அரியர் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு கிடைக்கும். இதற்காக மட்டும் நடப்பாண்டிற்கு பார்த்தீங்கன்னா, அரசு கூடுதலா ஒரு ரூ. 9 கோடி கிட்ட நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இனி ஒவ்வொரு வருஷமும் இதற்காக 44,14,87,500 பார்த்தீங்கன்னா செலவினம் ஆகும்ன்ட்டு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த ரூ. 15,000 ஊதிய உயர்வு ஆகட்டும், அப்புறம் மே மாதம் சிறப்பு நிதி ரூ. 10,000 ஆகட்டும், கண்டிப்பாக இது பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார விடுதலையை வந்து கொடுக்கலாம். ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு சொல்லலாம். இருந்தாலும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலா அவங்க வைக்கிற முதல் கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெகுலரைசேஷன் பணி நிரந்தரம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பண்ணாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சேலரி மட்டும் ஹைக் பண்ணியிருக்காங்க. விரைவில் வந்து பணி நிரந்தரம் கனவும் நினைவாகும்ன்ட்டு நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த பணி நிரந்தர விஷயமாவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து டெட் எக்ஸாமில் அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கு தனியாக ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறாங்களாம். அவங்க எவ்வளோ வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அடிஷ்னல் மார்க் கொடுக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அடிஷ்னல் மார்க் கொடுத்து அவங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்க வந்து ஜாப் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் விஷயமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பகுதி நேர ஆசிரியருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.